எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கோதுமை மாவில் சமோசா. பொதுவாகவே சமோசானா ரொம்ப வேலை எடுக்குமோ அப்படின்னு பயப்படுறவங்களா நீங்கள்? இன்னுமே அது கவலை வேண்டாம். நம்ம மிச்சம் இருக்கிற சப்பாத்தி மாவுலேயே சமோசா ஈஸியாக செய்யலாம். பிகினர்ஸ் கூட இந்த சமோசாவை கண்டிப்பாக ஈஸியாக செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற நியூ வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் வரும். அதுக்கு முதல்ல சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிப்போம். கோதுமை மாவில் கொஞ்சமாக எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி மாவு பசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பாலும் எண்ணெயும், இது ரெண்டும் தான் வந்து சப்பாத்திக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்க போகிறது. நீங்கள் இன்றைக்கி நைட்டு இப்போ சப்பாத்தி செஞ்சால் கூட அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலைல ரீஹீட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த சப்பாத்தி அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம ஆட் பண்ண மில்க்கும் அந்த எண்ணெயும் தான். அடுத்து சமோசாக்குள்ளே வைக்க ஒரு ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், நான் வந்து பெரிய வெங்காயத்தில் ஹாஃப் சைஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா நான் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வாசனைக்காக தான் போடுறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகாவை நீங்கள் போடாமல் இருக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டாலே போதும். நம்ம ரொம்ப வெங்காயம் வதங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அடுத்தது பொரிக்க வேற போகிறோம் இல்லையா சமோசாவை. அதனால் ஒரு லைட்டாக அந்த கலர் லைட்டாக மாறினாலே போதும். வெங்காயத்தோட லைட் கலர் மாறினாலே போதும். அது போல் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து வெங்காயம் வதங்கணுன்னே அது கூட நான் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டஃப்புக்கு பதிலாக வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கினாலே அதுவும் ஓகே தான். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் அரைச்சதுங்கனால 1 டேபிள் ஸ்பூனே எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா பவுடர், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சாட் மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பெப்பரே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 or 7 மினிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கினாலே போதும். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு மசிச்சது தான். நம்ம இதில் போட்டிருக்க அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்க விட்டாலே போதும். அடுத்து நம்ம சப்பாத்தி மாவு தேய்ச்சிக்கலாம்.
இது போல் ஒரு கட்டர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது இல்லைனா கூட நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த சர்க்கிளை 2 ஹாஃபாக கட் பண்ணி ஒரு ஹாஃபை இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபில் தான் நம்ம சமோசா மடிக்க போகிறோம். ஸோ அப்படி பார்த்தா ஒரு சப்பாத்தி மாவில் 2 சமோசா பண்ணலாம் நம்ம. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபில் தான் சமோசா பண்ண போகிறோம். அந்த ஹாஃப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சமோசாவோட ஷேப் வந்துடும். அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கோங்க நல்லா. இது போல் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க கோதுமை மாவில். இது எதுக்காகனா நம்ம பண்ணி வச்சுருக்க சமோசாவில் அந்த கடைசியாக நம்ம முடித்தோம் இல்லையா அந்த சமோசா எண்டு, அந்த பிளேஸை நம்ம இந்த மாவு வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம எண்ணெயில் இந்த சமோசாவை போடுறப்ப சமோசா வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த லாஸ்ட் எண்டிங் ஜாயின் பண்ணோம்ல அந்த இடத்த மட்டும் கொஞ்சமாக மாவு வச்சு இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க எல்லா சமோசாலையுமே. சமோசா பொரிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் ரெடி ஆகிடுச்சான்னு எப்பயும் போல் கொஞ்சம் மாவு போட்டு செக் பண்ணிடலாம். எண்ணெய் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம 1 by 1 நம்ம செஞ்சு வச்சுருக்க சமோசாவை எண்ணெயில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எப்பயும் போல் மிதமான சூட்டில் தான் நம்ம எந்த ஒரு இதையுமே பொரிக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ப்ரௌன் ஆகிடுமே தவிர உள்ளுக்குள்ளெல்லாம் ஒழுங்காக வேகாமல் தீரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் சமோசாவை பொரிச்சு எடுக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அப்புறம் இதை செய்ய எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள்.